அட்வைஸ் பண்ண யாராவது வராங்க அப்படின்னு தெரிஞ்சாலே ஐயோ அப்படின்னு தெரிச்சு ஓடிரும். எல்லாருமே அப்படிதான். அட்வைஸ் கேட்கறது யாருக்கு தாங்க பிடிக்கும்? நம்ம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலுமே நீ பண்றது தப்பு அப்படின்னு யாராவது சொன்னா அதை ஒத்துக்க நம்மளால முடியாது. அது பிடிக்கவும் பிடிக்காது, யாரும் அதை செய்யவும் மாட்டாங்க. இப்போ நம்மளே அச்சச்சோ இந்த இடம் அழுக்கா இருக்கு, இதை நம்ம கிளீன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம கிளம்புறப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து என்ன இந்த இடத்த இப்படி வச்சிருக்க, இப்படியா வச்சிருப்பாங்க, நீட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன நீ சொல்லி நான் செய்யறது, நானா செஞ்சா செய்வேன் அப்படின்னு கிளீன் பண்ண கிளம்புனவங்க கூட முடியாது அப்படின்னு உட்காந்துருவோம். ஏன்னா எப்பவுமே நமக்கு அடுத்தவங்க அட்வைஸ் பண்றது பிடிக்காது. ஏன்னா இட் brings a sort of control of them over you, இல்லையா? ஸோ யாருக்கும் நம்ம கண்ட்ரோல் ஆயிடக்கூடாது, நம்மள அவங்க இல்லைன்னா ஏறி மிதிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ அதை வந்து ஆரம்பத்திலேயே அதை வந்து தடுத்து நிறுத்திடணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான், ஒரு ஹியூமன் சைக்காலஜி. ஆனா இங்க ஒருத்தர் அட்வைஸ் கேட்கறதுக்காகவே அவர் இடத்துல இருந்து இன்னொருத்தர் இடத்துக்கு ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட 13 to 14 வாரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவர் பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு டிராவல் பண்ணி போயிருக்காரு. அதுவும் யார்கிட்ட நினைக்கிறீங்க? அவரு காலேஜ்ல படிக்கிறப்போ அவர்கிட்ட ப்ரொஃபஸரா இருந்தவர்கிட்ட. நம்மள எத்தனை பேரு நம்ம படிச்ச ஸ்கூல் ஒரு காலேஜ் ஸ்டாஃப் கிட்ட இன்னும் டச்ல இருக்கோம்? ஸ்கூல்ல ஸ்டாஃப் ஏங்க நீங்க வேற, ஸ்கூல்ல காலேஜ்ல கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூடயே டச்ல இல்ல, இதுல எங்க காலேஜ் ஸ்டாஃப் கூட டச்ல இருக்கிறது? கரெக்ட் தான். ஏன்னா எப்பவுமே லைஃப் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அன்றாட வாழ்க்கையில இல்ல அப்பப்போ அந்தந்த சூழ்நிலைக்கு தேவையானவங்க கூட தான் டச்ல இருக்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஏன்னா அது எல்லாரையும் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு டச்ல இருக்கிற அளவுக்கு டைமும் நமக்குமே இல்லை, அவங்களுக்குமே இல்லை. அது கரெக்டு தான். பட் இந்த ஆத்தருக்கும் அந்த ஒரு நிலைமை தான் நடக்குது. அவரும் வந்து கான்டாக்ட் எல்லாம் லூஸ் பண்ணிடுறாரு, டச் இல்லாம போயிடுது. பட் ஒரு விஷயம் தெரிய வருது, அதுக்கப்புறமா அந்த ப்ரொஃபஸர் கூட அகெயின் டச்ல வராரு. அதுக்கப்புறமே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாரமும் அவர்கிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்காகவே டிராவல் பண்ணி போறாரு அப்படின்னா யோசிச்சுக்கோங்க எப்படி இருக்கும்னு. ஆமாங்க, டியூஸ்டேஸ் வித் மோரி பை மிஷ் ஆல்பம், அந்த புக்கை தான் நம்ம இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்றத பத்தி பேச போறோம். ஸோ யூஸ்வலாவே வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பண்ற புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது டைம் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து மென்டலி எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறது, எமோஷ்னலி எப்படி நம்மள ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சனை ஆக்கிக்கிறது, அந்த மாதிரி ஓவரால் நம்ம பர்சனாலிட்டியை டெவலப் பண்ற புக்ஸை வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தோ இந்த புக்கை வந்து ஆக்சுவலி இதோட ஜேர்னர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாவல் இல்ல ஒரு மெமோயர் இல்ல ஒரு பயோகிராஃபி அந்த மாதிரி தான் இருக்கு. பட் என்ன கேட்டா நான் வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் புக் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அதை வந்து இந்த புக்கை படிச்சா கண்டிப்பா அதுல வந்து பல மடங்கு அதை டெவலப் ஆகும். நம்ம ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்றது, ஸ்பிரிச்சுவாலிட்டி அது டெவலப் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோடைய ரொம்ப சிம்பிளான ஜிஸ்ட் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆத்தரோடைய ப்ரொஃபஸர் அவருக்கு வந்து ALS அப்படின்ற ஒரு நோய் வருது. ஸோ அதனால அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல இறக்க போறாரு அப்படின்றது நம்ம ஆத்தருக்கு தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு வாரமும் வந்து அவர்கிட்ட போய் அவரு வாழ்க்கைய பத்தி அவர் கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் இவர் வந்து என்ன கொடுக்குறாரு, இவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றது தான் இது. ஸோ ஆமா, இது கேட்குறப்போ ரொம்ப சிம்பிளா இருந்தது. என்ன ஒரு வயசான ப்ரொஃபஸர் வாழ்க்கைய பத்தி அட்வைஸ் கொடுக்க போறாருன்னா என்ன, அதை பண்ணாத இதை பண்ணாத, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும் நேர்மையா நடக்கணும், அந்த மாதிரி ஏதாவது
சொல்லி அறுத்து தள்ள போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான். பட் ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கே, இந்த புக்கு ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமேன்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் படிக்க படிக்க அப்படியே என் மனசெல்லாம் கரைஞ்சி அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகி கடைசியில் அந்த ப்ரொஃபஸர் இறந்தப்போ அந்த ஆத்தர் கூட சேர்ந்து நானும் அழுதேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, சிவகாமியின் சபதம் அந்த புக்கு வந்து என்னோட டீனேஜ்ல படித்தேன் அப்படின்றது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்ல, சிவகாமியின் சபதம்ல. ஸோ அதுக்கப்புறம் நிறைய புக் படித்தேன். பட் அதுக்கு அடுத்து என்னை அளவிச்ச புக்கு அப்படின்னா இந்த புக்கு தான். ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆயிடுச்சு இந்த புக்கு. அப்படி யாரோ ஒரு ஆத்தர், யாரோ ஒரு ப்ரொஃபஸர், பட் வந்து என் கூடயே என் பக்கத்து வீட்லேயே வந்து எனக்கு ஒரு வெல்விஷராக இருந்த ஒரு வயசான தாத்தா வந்து இறந்து போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கனெக்ட் வந்துருச்சு எனக்கு கடைசியில் அந்த புக்கு முடிகிறப்போ. ஸோ பார்த்தீங்களா, நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. யூஸ்வலாகவே எல்லாருமே எல்லா சமயங்கள்லையுமே நமக்கு சொல்கிற ஒரு அட்வைஸ் தான். பட் இது வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு எங்க புக்கு படிக்கிறதே கஷ்டம், இதில் அட்வைஸ் பண்ணுற புக்கை எப்படிங்க படிக்கிறது? நீங்கள் முதலையே சொன்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுனாலே நமக்கு ஆகாதே, அட்வைஸ் கேட்கறதுனாலே ஆகாதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். பட் இந்த புக்கு வந்து எப்படி இருக்கும்னா, நான் முதலையே சொன்னால இதோட ஜேர்னர் வந்து நாவல்ன்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு கதை புக் மாதிரி தான் இருக்கும். அதாவது அவர் எப்படி அவரோட வாழ்க்கை ஆரம்பிச்சது, ஐ மீன் அந்த ஆத்தர் ரொம்ப வளவலா கொலக்கலால அல்ல, ரொம்ப குட்டி புக்கு தான், ஈஸியாக படிச்சிடலாம். ஒரு கதை மாதிரி தான் நகரும் இந்த புக்கும். அவர் என்ன ஆச்சு, அவர் எப்படி டச்சு விட்டு போச்சு கடைசியில், லைஃப் ஹேப்பண்டுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி டச்சோட வந்தார், அவர் ப்ரொஃபஸரை பற்றி மறுபடியும் எப்படி தெரிய வந்தது, அதுக்கப்புறம் எப்படி இவங்க 2 பேரும் பேசினாங்க, வாரம் போய் மீட் பண்ணுறப்போ என்ன பேசிக்கிட்டாங்க, என்ன நடந்தது, என்ன மாதிரி அட்வைஸ் கொடுத்தாரு, அந்த மாதிரி அவர் இறந்தது கூட வந்து ஒரு கதை மாதிரி அப்படியே அழகாக சொல்லியிருப்பாரு ஆத்தர். அந்த ரைட்டிங் ஸ்டைல் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுற புக்கு அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸே உங்களுக்கு இருக்காது. ஒரு கதை படிக்கிற மாதிரி, அந்த ஆத்தர் என்ன சொல்ல வராரு, அடுத்து என்ன ஆச்சு அந்த ப்ரொஃபஸருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க படிச்சு முடிச்சிருவீங்க. ஸோ இப்போ இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக அவர் வந்து காலேஜில் படிச்சிருப்பாரு, இந்த ப்ரொஃபஸர் அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா காலேஜ் எல்லாம் முடிஞ்சு போகிறப்போ ஆஸ் யூஷுவல் டச் மிஸ் ஆகிடும். இவரும் வந்து ஒரு மியூசிஷியனாக ஆகணும் அப்படிலாம் நினச்சி வழக்கம் போல் நினைக்கிறது ஒன்று, போகிற வேலை ஒன்றுங்கிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து காலமிஸ்டாக ஆயிருப்பார் நம்ம ஆத்தர். அப்போது என்ன இருக்குன்னா, ஒரு நாள் திடீர்னு சும்மா போர் அடிக்குது அப்படின்னு வேற சேனல்லாம் மாற்றிட்டு இருக்கப்போ ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா இவரோட ப்ரொஃபஸரோடைய இன்டர்வியூ ஒன்று வந்துட்டு இருக்கும். பார்த்தா அதுக்கப்புறமா திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சு ஏது அப்படின்னு எல்லாம் தெரிய வரப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரு ப்ரொஃபஸர் வந்து அந்த ஏஎல்எஸ்ங்கிற டிசீஸால அஃபெக்ட் ஆயிருப்பாரு. அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனை உருக்கி ஒரு இம்மொபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக, முதல்ல கால் கை அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்மொபிலிட்டி கொண்டு வந்து கடைசியில் சாக வைக்கிற மாதிரியான ஒரு வியாதி அது. ஸோ அந்த நிலைமையில கூட அவர் சும்மா இருக்காமல் அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல இன்ஸ்பைரிங்கான கோட்ஸ் தாட்ஸ் அந்த மாதிரி எழுதி கொடுக்கறது, போஸ்ட் கார்ட்ஸ் போடுறது, லெட்டர்ஸ் போடுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதில் வந்து அந்த ஒர்க்கை வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மீடியா பர்சனுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அவங்க இன்டர்வியூ எடுக்க வந்திருப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ தான் இவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் போயிட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் தான் அகெயின் ஹி வில் கம் இன் டு கான்டாக்ட் வித் ப்ரொஃபஸர் அகெயின். அதுக்கப்புறமா அவர் வந்து ஏன்னா அந்த ப்ரொஃபஸருக்கும் நம்ம ஆத்தரை வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு, ஐ மீன் அந்த படிப்பு முடிச்சுட்டு கிளம்புறப்பயே வந்து யூஆர் ஒன் ஆஃப் மை குட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ
பி இன் டச்ன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு அந்த ப்ரொஃபஸரே. ஸோ அகைன் இவரை பார்த்தோன்னே 2 பேத்துக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடும். இவ்வளோ நாள் டச்சை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற அந்த கில்ட்டும் நம்ம ஆத்தருக்கு இருக்கும். அதே சமயம் நம்ம எப்படிலாம் பார்த்த ஒரு ப்ரொஃபஸர், ஒரு இன்ஸ்பைரிங்கான ப்ரொஃபஸர் இன்னுமே கூட தான் அப்படி இருக்காரு. இந்த மாதிரி ஒரு டிசீஸ் அஃபெக்ட் ஆனா கூட அவர் வந்து மனம் தளர்ந்தடல, இன்னும் அதே மாதிரி அதே ஸ்பிரிட்டோட தான் இருக்காரு அப்படின்லாம் ஆச்சரியமா பார்ப்பாரு. ஸோ அப்புறம் இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு அரேஞ்ச்மெண்ட், டியூஸ்டேஸ் வந்து இவரை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஸோ ஒவ்வொரு டியூஸ்டேவும் வந்து லைஃபோடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்டை பற்றி இந்த ப்ரொஃபஸர் வந்து நம்ம ஆத்தர் கிட்ட சொல்லுவார். இது வந்து ஒவ்வொரு எபிசோடு மாதிரி ஆத்தர் வந்து அதை எழுதியிருப்பாரு, புக்கில் ஒவ்வொரு பார்ட்டாக அதை எழுதியிருப்பாரு. ஒவ்வொன்றுமே வந்து அடடா என்ன மனுஷன்டா அந்த ப்ரொஃபஸர், இப்படியும் ஒரு மனுஷன் இருப்பானா அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கும். ஸோ இதில் வந்து எப்படின்னா நடுவில் அந்த டிவி சேனல்காரங்களும் வந்து இன்டர்வியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க இவரை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய செயல்பாடுகள் கம்மியாயிட்டே வரும். நான் முதலே சொன்ன மாதிரி கை கால் அந்த மாதிரி ஒவ்வொன்றா செயல் இழந்துட்டே வரும். ஸோ இதில் வந்து என்னென்னா சீரியஸ் ஆஃப் கொஷின்ஸ் அந்த இன்டர்வியூவரும் சரி, இன்டர்வியூ எடுக்க வரப்பையும் நம்ம ஆத்தரும் சரி கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து கஷ்டமா இல்லையா, இந்த மாதிரி ஒரு வியாதி வந்திருக்கு, இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப தெம்பாக இருக்கிற மாதிரி இருக்கீங்களே அப்படின்னா, எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அதையே நான் நினச்சிட்டு உட்காந்துருந்தேன்னா எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் வந்து என்ன மாதிரி லக்கியா இருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் என்ன திரும்பி வரதான் போறோம், வந்து சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்ற நினைப்போட எத்தனை பேர் வீட்டுல இருக்கவங்க கிட்ட சண்டை போட்டு கிளம்பி போறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா எனக்கு வந்து இந்த மாதிரி குட் பை சொல்ல, நான் நிறைய பண்ண தப்புகளை வந்து திருத்திக்கிறதுக்கு, அதை டு செட் திங்ஸ் ரைட், அதுக்கெல்லாம் வந்து எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த விஷயத்துல நான் லக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு மேல ஒரு பாசிட்டிவிட்டிங்கிறதே கிடையாது லைஃப்லன்ற நிலைமையிலையுமே அதை எப்படி ஒருத்தர் வந்து பாசிட்டிவா பாக்குறாரு பாருங்க அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது வந்து செமையா இருக்கும். அதே மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. அப்போ உங்களுக்கு வந்து பொறாமையா இல்லையா, அதாவது இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறவங்கள பார்த்தா நம்மளால வந்து ஒரு நார்மலா அதுல வந்து சொல்லியிருப்பாரு ஆத்தர், எப்படி இருந்த ப்ரொஃபஸரு அவருடைய பிளேட்ல இருக்கிற ஒரு டொமேட்டோ ஸ்லைஸை வந்து ஃபோர்க்கை வச்சு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு, அது கூட முடியாது அவரால். ஸோ அந்த அளவுக்கு இப்படி ஆயிட்டாரு. இருந்தாலும் எப்படி உங்களுக்கு வந்து பொறாமையா இல்லையா நல்லா இருக்கிறவங்கள பார்த்தா அப்படிலாம் கேட்குறப்போ அவர் வந்து சொல்லுவாரு, ஆமா நான் இல்லைன்னு சொல்லலை, நான் காலையில எந்திரிக்கிறேன், அழுகிறேன், ஃபீல் பண்றேன், அடுத்தவங்கள நினைச்சு பொறாமப்படுறேன், எல்லாமே இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா நான் அதுலயே உட்காந்துட மாட்டேன். எல்லாருமே வந்து இதை ஒரு ப்ராக்டிஸா பண்ணிக்கலாம். காலையில எந்திரிச்ச உடனே இல்லை ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் அப்படின்னு ஒதுக்கி வச்சு இந்த செல்ஃப் பிட்டி அந்த மாதிரியான சில விஷயங்கள், ஆமா ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும், அந்த மாதிரி யோசிச்சுட்டு அதோட விட்டுறணும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இன்னும் இருக்கிற டைம்ல இல்லை இருக்கிற இன்னும் கொஞ்சம் நாள்ல என்ன பண்ணி இதை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான லைஃபா மாத்திக்கணுங்கிறத பத்தி மட்டும்தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதாவது நான் என்னென்ன எமோஷன்ஸை ஃபீல் பண்றேனோ அதை ஃபீல் பண்ணிட்டு ஐ லெட் தெம் கோ, ஐ டோன்ட் லிங்கர் ஆன் தெம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுதான் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லயும் நான் படிச்சிருக்கேன். அதாவது நம்ம ஒரு விஷயம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, இல்லை கோவப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணக்கூடாதுன்னு சப்ரெஸ் பண்ணதான் நமக்கு வந்து இன்னும் அந்த எமோஷன்ஸ் அதிகமாகும். ஸோ allow them to come and go, அவ்வளோதான். இப்படி பண்ணாலே பாதி என்ன சொல்றது, அந்த எமோஷன் நம்ம மேல கண்ட்ரோல் இல்லாம நமக்கு அந்த எமோஷன் மேல கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சிடும் அப்படிலாம் நான் படிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து ரொம்ப சிம்பிளா இந்த புக்ல வந்து அந்த ப்ரொஃபஸர் சொன்னாரு அப்படின்னு ஆதர் சொல்லியிருப்பாரு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த புக்ல சொல்லியிருப்பாரு அவரு. ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமா கோட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இன்னும் எவ்வளோ நாள், அதாவது ஒன்ஸ் we know
ஹவு வாட் இஸ் டையிங் வீல் நோ வாட் இஸ் லிவிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது புத்திஸ்ட்ஸ் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அது மாதிரி எப்போவுமே வந்து நம்ம தோளில் ஒரு பறவை உட்காந்து இன்னைக்கு ஆர் யூ ரெடி டு டை, இஸ் திஸ் த டே அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கேட்டா அதுக்கு வந்து உன்னால ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான பதில் கொடுக்க முடியுமா? ஆமா இன்னைக்கு நான் சாக போறேன் அப்படின்னா ஓகே ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி உங்களால பதில் கொடுக்க முடியுமா? அப்ப அதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு வந்து எதுதான் உங்களுக்கு ப்ரியாரிட்டியா இருக்கும், எதுதான் நீங்க இம்பார்ட்டண்டா பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் யோசிங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எது லைஃப்ல எது முக்கியம், யூ வில் நாட் பி ஆஸ் ஆம்பிஷியஸ் ஆஸ் யூ ஆர் நவ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆத்தர் கிட்ட. ஸோ எது உனக்கு வாழ்க்கையில முக்கியம், எது நிலைக்கும் அப்படின்றது உனக்கே தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இது வந்து நான் சொல்றப்போ வந்து ரொம்ப சாதாரணமா இப்போ இந்த விஷயங்கள், இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேர் நிறைய விதத்துல நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு புக்கா படிக்கிறப்போ, ஒரு கதை மாதிரி இதை படிக்கிறப்போ அதோட முக்கியமா அந்த நடுவில் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அந்த மனுஷன், அந்த ப்ரொஃபஸர் அந்த நோயால எவ்வளவு பட்டிருக்காரு, எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, இருந்தாலும் அந்த முகத்துல புன்னகை மாறாம அவ்வளோ அழகா அதை வந்து கிரேஸ்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி. அதாவது நம்ம வாழ்க்கையில பெரிய கஷ்டம் நடக்குது, இந்த மாதிரி கஷ்டம் யாருக்குப்பா அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு நம்ம கண்ணதாசன் எழுதியிருக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு நிலைமையில கூட ஒருத்தரால அவ்வளவு பாசிட்டிவா இருக்க முடியுது அப்படின்னா நம்ம கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தோணிரும் கண்டிப்பா இந்த புக்கு படிக்கிறவங்களுக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து அட்வைஸ் பண்ணி அறுக்கிற மாதிரியான புக்கு கிடையாது. பட் என்ன சொல்றது, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நமக்கே தெரியாம நம்மளுடைய ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிய, நம்மளுடைய ஒரு பர்சனாலிட்டியில ஒரு ஒரு பகுதியை இது வந்து கண்டிப்பா மாத்தும். லிவிங் இன் த மூமெண்ட், இல்ல இஃப் இன்னைக்குதான் நம்ம சாக போறோம் அப்படின்றது தெரிஞ்சா எது இம்பார்ட்டன்ட், அதாவது லிவ் எவ்ரி டே லைக் இட் இஸ் கோயிங் டு பி யுவர் லாஸ்ட் டே அப்படின்ற மாதிரி கோட்ஸ் எல்லாம் வந்து இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடிலாம் அதோடைய அர்த்தம் புரிஞ்சாலும் அதுல இருக்கிற என்ன சொல்ல வராங்க அது மூலமா அப்படின்றது இந்த புக்கை வந்து படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லா புரிஞ்சுது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி என்ன அழ வச்ச 2வது புக் இது. ஒரு பர்சனல் கனெக்டும் வந்தது. எந்த செல்ஃப் ஹெல்ப் புக்லயுமே அந்த மாதிரி வராது. ஏன்னா கண்டிப்பா ஆப்வியஸ்லி நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்ல. பட் இதுல வந்து நான் முதலே சொன்ன மாதிரி அது வந்து நமக்கு அட்வைஸ் தான் சொல்ல வராங்க அப்படின்றத சொல்லாம சொல்லியிருப்பாங்க. நல்லா இருக்கும். புக்கு படிக்கிற ஆர்வம் பெருசா இல்லைன்றவங்க கூட கண்டிப்பா இந்த புக்கை படிச்சுட்டு எனக்கு புக்கு படிக்கிற ஆர்வம் இல்லை, இருந்தாலும் நான் செல்ஃப் ஹெல்ப் புக் படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு நீங்க பெருமையா பீத்திக்கலாம். கண்டிப்பா இந்த புக்கை படிச்சு பாருங்க. யூ வில் தேங்க் மீ ஃபார் ஷியோர். தொடர்ந்து வாசிப்போம்.